guys, வணக்கம் வெல்கம் பேக் டு அம்மா போடு சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட தாங்க வந்திருக்கேன். குண்டு குண்டு ரசகுல்லா பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ரசகுல்லா ரொம்பவே பிடிக்கும். என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்க நான் பார்க்க ஆவலாக இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டைம் கன்சியூமிங் ஜாஸ்தி தாங்க. மற்றபடி எண்டு த ப்ராசஸ் ட்ரஸ்ட் த ப்ராசஸ்ன்னு சொல்கிற மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும். சாஃப்டாக ஜூஸியாக இருந்தது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள். ஒரு யூடியூப் சேனல் அது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் vlog, அதே மாதிரி நிறைய ஷாப்பிங் ஹால் வீடியோஸ்லாம் போடலான் இருக்கேன். இந்த வீடியோலேயே போடுறதுனால நிறைய கிளம்ஸி ஆகுது. ஸோ அதனால் அதுக்காக பிரதீகமாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்த்து அங்கேயும் சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்க. அதில் பார்த்திங்கன்னா நான் தாமரைப்பூ மாலை எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத வந்து லாங் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில். இப்போ வாங்க பன்னீர் எப்படி பண்ணலாம் வீட்லேயே அப்படிங்கிறது தான் இந்த ப்ராசஸில் நான் காமிச்சிருக்கேன். 1 லிட்ரு ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்காமல் மீடியமில் நல்லா பொங்குற ஸ்டேஜ் வர வச்சுருங்க. வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம 2 ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு அது கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்குனிங்கன்னா தண்ணி தனியாகவும் பன்னீர் தனியாகவும் வந்துடும். பன்னீரை வந்து 2-3 டைம் நல்லா ரன்னிங் டாப் வாட்டரில் விட்டு கழுவிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் போகும், லெமனோட ஸ்மெல்லு. நல்லா உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே முக்கியம். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் இதை பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்து பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். அதையும் பார்த்துக்கோங்க. இது சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1 கப் சுகர், ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் தண்ணி விட்டு நல்லா டைல்யூட் பண்ணிக்கிறேன். அது வந்து பாகு கன்சிஸ்டன்சிலாம் கிடையாதுங்க. அது கூடவே 2 ஏலக்காய் தட்டி போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். 2-3 குங்குமப்பூ ஸ்டாண்ட்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இருக்குன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஸோ இது நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீடியம் சிம் வச்சிடணுங்க. அப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி இருக்க ரசகுல்லா பன்னீர் இதை வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வந்து போட்டுற வேண்டியது தான். போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பொறுமையாக வேக வைங்க. அதுவும் மீடியம்லேயே இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வைங்க. நான் உங்களுக்கு டெமோக்கு காமிக்கிறதுனால டக்குன்னு எடுத்து காமிச்சிருக்கேன். பட் 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக அதில் வந்து ஊறணும். அப்போ தான் வந்து சுகர் கோட்டடில் சும்மா சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்சியான ரசகுல்லா வந்து ரெடி ஆகும். இந்த அளவுக்கு டபுள் டு ட்ரிபிள் சைஸ் பெருசாகும். நீங்கள் எவ்வளோ சின்னதாக போட்டாலும் அது பெருசாகிடும். அது பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வேக வச்சு கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கூல் டவுன் ஆனோன்னே இதை சில பேர் ஐஸ்கிரீமோடு சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீமோடு சாப்பிட பிடிக்குமா அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்திங்கன்னா மேலே குங்குமப்பூ ஸ்டாண்ட்ஸ் போட்டு இறக்கிட்டேங்க. செம்ம சூப்பரான சாஃப்டான ஜூஸியான ரசகுல்லா ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.